வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கும் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதிகெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் வலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். ஒய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன் மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் ஒழுக்கம் பற்றிய 2வது கவி. ஒழுக்கமெனில் உயிர்க்கு இன்னா செய்யா நோன்பாம். ஒருவர் பிறர்க்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கையும் தீமை செய்யா உணர்வஃது வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? அழுக்காறு, பேராசை,
சினம், கடுஞ்சொல், 5 பெரும் பழிச்செயல்கள் தவிர்த்த வாழ்வால் பழுத்து வரும் அறிவு, பர உணர்வு ஊறும், பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். ஒழுக்கம் எனில் உயிர்க்கு இன்னா செய்யா நோன்பு. இந்த நோன்பு என்ற சொல் பக்தி மார்க்கத்தில் பயன்கொள்கின்றோம். உண்ணா நோன்பு, மௌன நோன்பு, இது போல பக்தி மார்க்கத்தில் சில நோன்புகள் உண்டு. இஸ்லாத்தில் ரமலான் நோன்பு என்று. நோன்பு என்பது ஒரு அனுபவம், ஒரு தொடர் அனுபவம். இப்போ மௌன நோன்புன்னு சொல்கின்றோம். குறிப்பிட்ட நேரம் முழுவதும் பேசாமல் இருப்பது தானே நோன்பு. இதே போல ஒழுக்கத்தையே நோன்பாக கொள்கிறோம் என்று சொன்னால், விழித்தெழுந்த நேரம் முதல் உறங்கும் நேரம் வரைக்கும் எண்ணம், சொல், செயல்களால் எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கின்ற மனப்பக்குவம், மன தூய்மை. எனவே ஒழுக்கம் எனில் உயிர்க்கு இன்னா செய்யா நோன்பாம். சரி, ஒருவர் பிறருக்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கியும் தீமை செய்யா உணர்வு அஃதே. எந்த ஒரு வகையிலேயும் வழுக்கியும் என்றால் ஏமாந்து போனதான் நான் வழுக்கி விட்டுச்சுன்னு சொல்றோம். அப்போ விழிப்பு தவறுகின்ற போது பாதம் வழுக்குகிறது. அதே போல விழிப்புணர்வு தவறுகின்ற போது ஒழுங்கீனம் வந்துடும். அதனால் வழுக்கியும் தீமை செய்யாத உணர்வு தவறி கூட ஒழுங்கினத்தை செய்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு இருப்பதை விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம். டோட்டல் அவேர்னஸ், அயராத விழிப்புணர்வு, சகஜ நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்போதுமே இந்த ஆக்னி தீட்சை கொடுக்கும்போது சொல்லுவாங்க பாருங்க, இன்று முதல் எந்த காரியத்தை செய்தாலும் புருவமத்திலேயே நினைவு வைத்துக் கொள்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க பாருங்க. அந்த பழக்கத்தின் வெளிப்பாடு, பழக்கத்தின் நன்மை இந்த அயராத விழிப்பு. வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? அதாவது வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. அது ப்ரீமெச்சூர் க்ளோசிங் பண்ணிடலாம் அப்படின்னு வங்கிகளிலே நாம் வாங்கிய கடனை முதிர்வுக்கு முன்பாகவே அதை முடித்து விடலாம். அப்படி ஏதாவது ஒரு வசதி வினை பதிவுகளிலே இருக்கிறதா அப்படின்னா இல்லை. இது நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே கிடையாது. நாம் விரும்பி தேர்வு செய்யவோ அந்த கணக்கை தீர்த்து விடவோ முடியாது. அதை கண்ணசுர அழகா ஒரு பாட்டை சொல்லுவார். கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையா, இப்பிறவி முடிவதற்குள் என் கணக்கை முடித்திடையா அப்படின்னு. அது கேட்டாலும் அது கணக்கு முடியாது. அதாவது எந்த மெச்சூரிட்டி டைம், துல்லியமான நேரம். இப்போ ஒரு விபத்து நடப்பதற்கு முன்பு இருக்கிற நிலை என்ன, விபத்து நடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆச்சுங்க, கண் மூடி திறப்பதற்குள் அப்படின்றோம். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், அதுக்குள்ள விபத்து நடந்துடும். அப்ப அதுக்கு முன்பு இருந்த உடல் வாகனம் நிலை என்ன, பிறகு வாகனம் உடல் நிலை என்ன. அப்ப சன நேரத்திற்குள் எவ்வளவு பெரிய மாற்றம். இவ்வளவு துல்லியமான கணக்கு இறைவன் பின்பற்றுகின்ற தெய்வ நீதி. அதனால் இது பதிவில் எல்லாம் நாம விரும்பி எல்லாம்
ப்ரீமெச்சூர் க்ளோசிங் பண்ண முடியாது. அது அந்தந்த நேரத்தில் தான் வரும். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் இந்த க்ஷணம், பிரசன்ட். அப்போ ஒவ்வொரு துகள் வினாடியும் கடந்து கொண்டே போகும். அந்த வினாடிகள் எல்லாம் எச்சரிக்கை உணர்வோடு, விழிப்புணர்வோடு இருந்தால் தீயதையே எண்ணமாக தோன்றாமல் தவிர்த்து விடலாம். எண்ணம் மாறுதல்ல எல்லாம் சொல்றாங்க. அது பதிவுகளின் தாக்கத்தால் நல்ல எண்ணங்களும் நிறைய வரும். சில போது தீய எண்ணங்களும் தோன்றலாம். நீ தோன்றாதேன்னு அதை கட்டுப்படுத்த முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? சங்கல்பமாக இது மேற்கொண்டு இந்த எண்ணம் வேண்டாம் என்று விளக்குகிறோம். அப்படி வாழ்க்கையும் தீமை செய்யாத உணர்வு வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேணும்? பழிச்செயலை செய்யாத ஒரு பக்குவம். இதை விட ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியம் வேற என்னவாக இருக்கும்? என்ன அடைய முடியும்? செல்வம், பதவி எல்லாமே எல்லோராலும் அடைய முடிந்ததுதான். நாம் அடையவில்லை என்றாலும் அதுக்கு உள்ள கருமைய பதிவுள்ளவர்கள் அந்த உச்சத்தை தொட்டிருப்பதை நாம் உலகத்துல பார்க்கிறோம். ஆனால் முடியாதது என்ன? வழுக்கும் தீமை செய்யாதது, ஒழுக்கம் தவறிய எண்ணத்தை கூட அனுமதிக்காமல் இருப்பது. எனவே வாழ்வோருக்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? அழுக்காறு, பேராசை, சினம், கடும் சொல், இதெல்லாம் 5 பெரும் பழிச்செயல்கள் தவிர்த்த வாழ்வு. பொய், களவு, சூது, கொலை, கற்பு, தவறுதல், இதெல்லாம் 5 பாவங்கள். இதற்கு காரணம் என்ன என்றால், அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. இப்போ விழிப்புணர்வு தவறுகின்ற போதுதான் இந்த பெரும் பழிச்செயல்கள் விளைகின்றன. விழிப்புணர்வோடு இருக்கின்ற போது எண்ணம் ஆராய்ந்து கொண்டே இருப்போம். அப்ப எண்ணி துணிகின்ற எந்த கர்மமும் நன்மையை மட்டுமே தான் தரும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்கின்ற காரியங்களிலே தான் நல்லதும் வரலாம், தீயதும் வரலாம். சரி, அழுக்காறு, பொறாமை. இந்த பொறாமை தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். அழுக்காறு என்று ஒரு பாவி என்கிறார் வள்ளுவர். ஒரு கொடூரமான பாவி. அவன் என்ன செய்வான்னா, திருச்சேற்று தீயுள் உய்த்து விடும் என்றார். வரவேண்டிய மேன்மைகளையும் தடுத்து விடும், துன்பத்திலே ஆழ்த்தி விடும். 2 நட்டம். வருகின்ற நன்மைகளை தவிர்ப்பது ஒரு நட்டம், துன்பத்திலே ஆழ்த்தி விடுவது 2வது நட்டம். அதனால் அழுக்காறு எனும் ஒரு பாவி. சரி, இந்த அழுக்காறு என்பது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் இருக்கும். இப்போ பெரும் பெரும் செல்வத்தை குவித்தவர்கள், சேர்த்தவங்க இல்ல, செல்வத்தை குவித்தவர்கள். குவியல்னா அது எவ்வளவு இருக்குன்னு கணக்கு தெரியாதுங்க. இப்போ எத்தனை கப்பல் வந்தது, யார் வாங்கினாங்க கூட மறந்து போச்சு பாருங்க. அது மாதிரி எவ்வளவு இருக்குன்னு கூட கணக்கு தெரியாது. அதான் செல்வ குவியல். அப்படி குவிந்திருக்கிற போது கூட அப்படி அடுத்தவனை பார்ப்போம், ஏய் அவனுக்குடைய குவி கொஞ்சம் பெருசா இருக்கு, நாம் இன்னும் கொஞ்சம் குவிக்கலாம் என்று எல்லோருமே ஒரு போட்டி மனப்பான்மை, அழுக்காறு மனப்பான்மை. நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, இருந்தாலும் அவங்கிட்ட இருக்குதே,
அதுவும் என்கிட்டயே வரணும். அப்போ இந்த அச்சய தேதி, தள்ளுபடி, 0% இன்ட்ரெஸ்ட், இந்த கவர்ச்சி விளம்பரங்கள் எல்லாம் எதுக்காக? அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் சுரண்டுகின்ற வேலை தான் இது எல்லாமே. லவர்ஸ் டே அன்னைக்கு ரோஜா பூ இந்தியாவில் என்ன விலை வைத்தது தெரியுங்களா? இது தேவைதானான்னு யோசிக்கணும். இது எப்போ வந்தது? நாங்கெல்லாம் இருந்த காலத்துல வரல. அப்போ வியாபாரிகள் எங்கெங்கயோ உலக நாடுகள்ல ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும். அதை கொச்சைப்படுத்தி அது லவர்ஸ் டே கிடையாது, அன்பின் திருநாள். அப்ப அன்பு யார் செலுத்தணும்? இளைஞர்கள் மட்டுமா? இல்ல. அன்பு இறைத்தன்மை. உயிருள்ள வரைக்கும் அன்பு வேணும். அதை நினைவு கூறுவதற்கு என்று ஒரு நாள். அது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அன்பின் திருநாள். இதை கொச்சைப்படுத்தி லவர்ஸ் டேன்னா எப்படி? இது போல அதுக்கு ஒரு பேண்ட் கட்டுறது, கிஃப்ட் கொடுக்கறது, ரோஜா பூ கொடுக்கறது. இதுக்காக குழந்தைகள் அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு காசு வாங்குறது, குடும்பத்து நிம்மதியை கெடுக்கிறது, பைனான்சியல் ஸ்ட்ரெஸ், பொருளாதார சுமையை ஏத்துவது, இதெல்லாம் பாவ காசு இல்லையா? இதெல்லாம் காரணம் என்ன? அடுத்தவன் காசு நம்ம கிட்ட வந்துடணும். எல்லாம் நம்ம கிட்டே வந்துடணும். 8 கோடி மக்களும் என் புருஷன் என் பையனுக்காகவே வாழணும், அப்படி ஒரு ஆசை. சரி, இந்த பொறாமை தனியா வருதான்னா வள்ளுவர் சொல்லுவாரு, இல்ல அதனுடைய சிப்லிங்ஸ் கூட பிறந்ததெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டிட்டு குடும்பத்தோட வந்துருன்றாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். இது தேவையில்லாத தீய குணம் என்று யார் சொல்லுவாங்க? அறம் சொல்லும். அறம் என்பது ஒரு மகிழ்வான நிறைவான வாழ்வுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு எல்லைக்கோடு. அதற்குள் இருக்கின்ற வரைக்கும் சுகமே சாஸ்வதம். இப்படி அழுக்காறு, பேராசை, சினம், கடும் சொல். அழுக்காறு, அவா, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். பேராசை, அது பொறாமை வந்து விட்டால் அடுத்து என்ன? அதுவும் நமக்கு வேணும்னு தான் வருது. அப்ப பேராசை. சரி, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா? அவருக்கு வாய்ப்பு இருக்கு, லட்சக்கணக்கான கோடிகள் எடுக்கிறாங்க, நாம எங்க போக முடியும்? இல்ல. அப்போ சினம் வருகிறது. அதாவது வாய்ப்பு உள்ளவன் தவறு செய்யறான், வாய் உள்ளவன் விமர்சனம் செய்யறான். இவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா செய்வானா இல்லையா? அங்க நிக்குது ஒழுக்கம். தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் செய்யவில்லை என்றால் அதுக்குதான் ஒழுக்கம், பக்குவம் அர்த்தம். இப்போ சினம் வந்துடும் தடுக்கிறப்ப. சினம் வந்தால் இனிமையான சொற்களா பேசுவாங்க, கடும் சொல் தானா வந்துடும். என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பதை சென்சார் செய்யக்கூடிய அந்த திறனை மூளை இழந்துவிடும், கட்டுப்பாட்டை இழந்துவிடும். அதனால் கோபத்தின் உச்சத்துல என்ன வார்த்தை பேசுறோம், கைகள் காது என்ன செய்யுது, ஒரு கட்டுப்பாடும் இருக்காது. இப்படி அழுக்காறு, பேராசை, சினம், கடும் சொல் மற்றும் 5 பெரும் பயிற்சியர்கள் தவிர்த்த வாழ்வால். எவ்வளவு பாவத்தை தவிர்த்திருக்கிறது இந்த ஒழுக்கம். அதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, பழுத்து வரும் அறிவு. இது மட்டும் இல்லை, பழுத்து வரும் அறிவு பர உணர்வு ஊறும். அதாவது இந்த பழுத்தல் அப்படின்றது என்ன? ஒரு மலர், அது சூளுற்று விட்டால் சிறிய பிஞ்சாக
தொடங்கி காயாகி பிறகு பழுத்து கனியாகி அது யாரும் பயன் கொள்ளவில்லை என்றால் அது அழுகி கொட்டையாக மீண்டும் அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்கிவிடும். அப்ப பழுத்த நிலை பழம் என்பது முதிர்ந்த நிலைக்கு அர்த்தம். அதை ஞான பழம் என்று சொல்வார்களே. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். அப்ப பழுத்த நிலை என்பது ஆன்மீகத்தில் பக்குவத்தை காட்டுவது. பக்குவம் என்பது எதை காட்டும்? உடல் பக்குவம் 14 வயசுல, ஆன்ம பக்குவம் அதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் எந்த வயதிற்குள் ஞானம் பெற்றுவிட வேண்டும் என்பதை இயற்கையே நமக்கு ஒரு குறிப்பு தந்திருக்கு. 14 வயது வரைக்கும் 30 பல்லுதான் இருக்கும். 14 வயது வரைக்கும் 30 பல்லுதான் இருக்கும். 2 பற்கள் விஸ்டம் டீத், ஞானப்பல், அது 15 வயதுக்கு பிறகுதான் முளைக்கும். அப்போ ஞானம் பெற வேண்டும் என்பதை உடல் பக்குவம் அடைந்த பிறகு நமக்கு நினைவூட்டுகிறது. ஞான பல்லு எல்லாருக்கும் முளைச்சது, ஞானம்தான் முளைக்கல. அதனால் உடல் பக்குவம் மட்டுமல்ல, அறிவும் பக்குவப்பட வேண்டும். அதனால்தான் அதை குறிப்பதற்காக ஞானப்பல் வந்துருச்சு, ஞானம் வந்துதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறது நம்முடைய உடம்பை. சரி, அப்ப பழுத்த நிலை பக்குவ நிலை, அறிவின் பக்குவ நிலை. பழுத்து வரும் அறிவு. அறிவு பழுத்து விட்டால் விளைவு என்ன? அறிவு பழுத்து விட்டால் விளைவு பர உணர்வு ஓரும். பர உணர்வு. அப்ப இறை உணர்வு இன்ப ஊற்றாய் பெருக ஆரம்பித்துவிடும். அப்ப அறிவின் முதுமையிலே, முதிர்ச்சியிலே, பர உணர்வின் அனுபவத்திலே வெளிப்படுவது அன்பும் கருணையும் கடமை உணர்வும் தொண்டு மனப்பான்மை. இதெல்லாம் பக்குவத்தின் வெளிப்பாடு, முதிர்ச்சியின் வெளிப்பாடு, பர உணர்வின் வெளிப்பாடு. சரி, அது தோன்றுகின்ற போது பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். அப்படிப்பட்ட ஞானியிடத்துல ஏதாவது ஒரு குறை இருக்குமான்னு பாருங்களேன். இருந்தால் ஞானி அல்ல. அப்ப ஞானத்தின் அளவுகோல் என்ன என்றால், சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோம். ஒரு சனம் கூட விழிப்பு தவறாதபடிக்கு சந்ததமும் என்னை மறவாத நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள். இறைவனே எனக்குள் கூடிக்கொண்டிருக்கின்றான், அவனுக்குள் நான் இந்த உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உடல் வீழ்ந்த பிறகு மீண்டும் அவனோடையே நான் இணைந்துவிடப் போகிறேன் என்று அந்த தூய உணர்விலே தீய உணர்வும் தோன்றாது, எண்ணம் சொல் செயலும் தோன்றாது. எனவே பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். இப்ப ஒழுக்கத்திலிருந்து அறநெறி இயல்பாகும். அறநெறி என்பதிலே 3 அம்சங்கள் ஒன்று. முதல் கோட்பாடு ஈகைதான். பிற உயிர் பெறுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றிற்று. அப்போ அறத்தின் முதல் வெளிப்பாடு கோட்பாடு என்ன என்றால், இன்னொரு ஜீவனின் துன்பத்தை பார்க்கிறோம், அந்த துன்பத்தை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? வெயில் வரக்கு முன்பே நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஈகை. மே மாசம் வெயில் வருது, இப்பவே நாம உதவி செய்யலாம் பார்த்தீங்களா? அந்த ஈகை. அப்படி அடுத்த ஜீவனுடைய உணர்வுகளை கூர்ந்து கவனிச்சு அதுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்ற உணர்வு,
அப்போ பிற உயிருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் 3 வகையிலே இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்க முடியும். ஒன்று, உடல் தேவை, பசித்த வயிற்றில் உணவு. அப்ப உடல் தேவைக்கு பராமரிப்புக்கு உணவு. நோய்வாய்ப்பட்டு விட்டது, உடலால் ஒன்றும் நகரக்கூட முடியல, கைத்தாங்களாக அழைத்து கொண்டு போய் மருத்துவம் பார்க்கிறோம். இப்போ உழைப்பினால் உதவி. இப்போ மகரிஷி போன்ற ஞானிகள் எல்லாம் ஏதாவது சிக்கல் பிரச்சனை அப்படின்னா அது எப்படி தீர்த்து கொள்வது, சிக்கல் இல்லாமல் வாழ்வது எப்படி என்ற அறிவுரை அவர்கள் பெற்ற அனுபவத்தின் வெளிப்பாடாக கருணையோடு அறிவுரை வழங்குகிறார்கள். அப்ப சிக்கலுக்கு தீர்வு. இப்படி பொருளால், உழைப்பால், அறிவுரையால் 3 வகையிலையும் இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குகின்ற செயல் ஈகை. சரி, நான் காரணம் இல்லை, ஏதோ காரணம், அது துன்பப்பட்டுச்சு, உதவி செய்தோம், ஈகை. இதன் மறுபக்கம் என்ன? என்னால் யாரும் துன்பப்படக்கூடாது, அது ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ அது நன்மை தருவது ஒழுக்கம். சரி, இந்த இரண்டும் இணைந்த ஒரு வாழ்க்கை கர்மயோகம், அது கடமை அறம். எனவே இது லகுவாக சொல்வதற்கு எளிதாக இருக்குமே என்பதனால ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்தது அறம். எனவே பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகும். அப்ப எப்போதும் பிற உயிரின் துன்பத்தை நீக்குகின்ற செயல்பாடுகள், தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துன்பம் தராத ஒரு எச்சரிக்கையோடு இணைந்த அற வாழ்க்கை, இதோடு சேர்ந்த தொண்டு, இதுதான் மனிதனுடைய சிறப்பு. அப்போ இந்த சிறப்பு என்ன என்றால், உடல் அழிந்தாலும் புகழ் அழியாது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்பார் வள்ளுவர். நிறைமொழி மாந்தர் பெருமை, அன்பும் கருணையோடு தெய்வீக சொற்களையே பேசக்கூடிய திறம், பழுத்த அறிவின் வெளிப்பாடு, பர உணர்வின் வெளிப்பாடு. எனவே அந்த நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அந்த மகான்கள் எல்லாம் தங்களுடைய அனுபவத்தை வைத்து நமக்கு அறிவுரை சொல்றாங்க இல்லையா? அப்ப வள்ளுவர் முதல் தலைப்பு என்ன வைக்கிறாருங்க? கடவுள் வாழ்த்து. இறைவணக்கம் அல்ல, கடவுள் வாழ்த்து. ஒரு வகையில் வள்ளுவருடைய ஆன்மீகம் என்பது சித்தருடைய கோட்பாடு. சித்தம் போக்கு சிவம் போக்குன்பாங்க பாருங்க. திருக்குறளை எந்த இடத்திலையும் மதவாதிகள் பயன்படுத்தக்கூடிய கடவுள் பெயரே கிடையாதுங்க. எங்கேயாவது இருக்கா பாருங்க. ஆனால் இறை என்ற சொல் கூட இங்கே பயன்படுத்தல. இறை வணக்கம் அப்படின்ற சொல்லல. என்ன சொன்னாரு? கடவுள் வாழ்த்துனாரு. அப்ப அந்த கடவுள் என்பது இறைவன் ஒன்று இல்லை. இறைநிலை என்பது சுத்த வெளி. அதை எப்படி அறிவது? அந்த வழிவகை, செயல் வகை, டைவ் இன், உள்கட என்ற வினை சொல். அப்போ எனக்கு உள் கடந்து சென்று நான் கண்ட இறை தத்துவம், நான் கண்ட அறநெறி வாழ்க்கை, இதை பின்பற்றினால் சமுதாயம் எப்படி இருக்கும்? அதாவது மகிழ்ச்சி அவர்கள் கூட இப்ப அந்த அரசியல் ஞானக்களஞ்சியத்துல அரசியல் கவிகள் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதுல மாநில சுயாட்சி அமைச்சாங்க பாருங்க, தனி தமிழ்நாடுன்னு. இவங்க எல்லாம் மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவி இருக்கு.
அப்புறம் ஹிந்தின்னு சொல்றாங்களே, அதை வேற்று மொழி, இதை வச்சு மக்களுடைய மூளை செலவை செஞ்சு ஏமாத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு 2-3 கவிகள் மகிழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க. இப்போ 1958 எழுதியிருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒரு தீய சக்தி என்பதை ஒரு ஞானியின் பார்வையிலே இருக்குன்னு சொன்னா, மக்கள் புரிஞ்சுக்கலன்னு சொன்னா பட வேண்டியதுதான் அவஸ்தை. எனவே உள் கடந்து சென்று அரசியல் அமைப்பு, தொழில் முறை, வினை, இது நட்பு, கடைசியில் இல்லற சுகம், வீடு பேறு வரைக்கும் எல்லாவற்றையும் உள் கடந்து சென்று பார்த்தது மட்டுமில்லை, அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர். நான் வாழ்ந்து கண்ட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை, அதனால் கடவுள் வாழ்த்து என்று வைத்தார். இப்படி அந்த அனுபவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அதுதான் அந்த அந்த பண்பினால், அந்த மறை மொழியால் அவர் வாழ்ந்தது காலம் நமக்கு தெரியாதுங்க. குத்து மதிப்பா 2050 வருஷம் சொல்றோம். அவர் வடிவம் யாரோ ஒருத்தர் இப்படி வரைஞ்சா நல்லா இருக்குமான்னு வரைஞ்சு பார்த்ததை தவிர, இவன் வள்ளலார் உருவம் கூட, பாரதியார் உருவம் கூட நாம பார்த்த படங்களில் உள்ள பாரதியார் இல்லை. அவருடைய ஒரிஜினல் ஆப்பிளிஸ் வேற மாதிரி இருக்கும். அது இப்போ வள்ளலார். அப்ப சமீபத்தில் வாழ்ந்த பாரதியார் போட்டோவை நம்ம எப்படியோ வச்சிருக்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி கவர்ச்சியா. வள்ளூர் எந்த உருவத்தில் இருந்தா யாருக்கு தெரியும்? அதனால் வள்ளூர் எழுதிய நூலை பற்றி மேல்நாட்டு அறிஞர் என்ன சொல்றான்னு தெரியுங்களா? ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம். திருக்குறள் என்பது அந்த நூலுக்கு பெயர் அல்ல, தலைப்பு அல்ல. வள்ளுவரும் நான் தான் வள்ளுவர் எழுதி வைக்கவும் இல்லை, இவங்களா ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க வள்ளுவர்னு. ஸோ ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம். சரி, பேரும் இல்லை, முகவரியும் இல்லை. ஆனா திருக்குறள் என்ற மறை நூல் யாராவது அவருடைய கருத்துக்களை மறுத்து பேச முடியுமா? இந்த இடத்துல இந்த தவறு இருக்குன்னு சொல்லி 300க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்க உலகத்துல யாராவது குறை சொல்ல முடியுமா? பாருங்க, அதான் மறைமொழி. அதே போல மகர்ஷியுடைய கருத்துக்கள் ஏதாவது மாற்றம் சொல்ல முடியுமா? பாருங்க. அதாவது இந்த ஓம் என்ற சொல் மத சார்பு உடையது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு முறை இதை மாத்திரலாம் அப்படின்னு தலைவர் கேட்கிறாரு சுவாமி கிட்ட. அப்ப நான் அங்க இருக்கேன். ஒரு சில வினாடிகள் யோசிச்ச மகரிஷி அவர்கள், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டார். அதோட முடிஞ்சது. பிறகு இப்போ மகரிஷிக்கு பிறகு அது அமைதி அமைதின்னு மாற்றிக்கிட்டோம். அப்ப ஓம் என்பது மத சார்புடையது என்று சொன்னார். இந்த பாவமன்னிப்புல ஒரு பாட்டு வரும், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் ஓம், ஒன்று கூடுவோம் ஓம். அப்ப ஓம் என்பது இந்து மத சொல் என்றால் தமிழை பேச முடியாது. மற்ற மதம் சார்ந்தவர்கள் தமிழை பேச முடியாது. எனவே இதை விலக்கி சொல்ல வேண்டிய கடமை. இது மதம் சார்ந்தது அல்ல, அது இறைவனை அறிவதற்கான ஒரு வழி. ஆம் என்பது இறைவனின் திருவாய், ததாஸ்துன்னு சொல்றோமே, அப்படியே நடக்கட்டும். அது போல ஆம் என்பதும் ஆமீன் என்பதும் ஆமென் என்பதும் இறைவனின் சித்தம். அந்த ஆம் என்ற இறைவனின் சித்தத்தை அறிவதற்கு ஓம் என்ற தவமுறை, குண்டலினி சக்தியை எழுப்புகின்ற தவமுறை, இது எப்படி மதம் சார்ந்ததாச்சு? ஸோ இது சமுதாயத்தின் கருத்தை திருத்த வேண்டிய பொறுப்பிலே வந்தது என்று சொன்னால், மகரிஷியின் கவிகளிலே கை வைக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை என்பது தெரியும். நான் இந்த லேட்டஸ்ட் புக்கு பார்க்குறேன், ஏதோ யாப்பு இலக்கணம் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கடிச்சு கொதறி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு இந்த வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு புரியல. மகரிஷிகளோட கவி இப்போ நம்ம படிக்கிறோம், இந்த கவியெல்லாம் முழு வார்த்தைகளாக தான் இருக்குது. இப்போ உள்ள ஞானக்கலைஞன் புக் எடுத்து பாருங்க,
சாப்பாடு போ டப்பா டும்முன்னு வச்சிருக்காங்க. ஏன் சாப்பாடு போடப்படணும்னா புரியுது இல்லப்பா, அது ஏன் சாப்பாடு போ டப்பா டும்முன்றணும்? மொழி என்பதும் இலக்கணம் என்பதும் புரிவதற்கே தவிர குழப்பதற்கு அல்ல. இலக்கணம் எதுக்கு வந்ததுங்க? கருத்து மாறாமல் இருக்கணும், புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் இலக்கணம். இல்ல யாப்புன்னு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க வச்சுங்களேன், அது இசைக்கு வேணா பிரிச்சு போட்டு எழுதிக்கலாம். அது அவங்க எழுதிட்டு போறாங்க தேவையுள்ளவங்க. இப்போ ஞானக்கலைஞர் படிக்கிறவங்க எல்லாம் தமிழ் புலவர்களா இலக்கணம் எல்லாம் படிச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு? அப்போ இது ஏன் இந்த வேலையை செய்வானு, வேலை கட்ட வேலையை? இதுவே அதை கூட்டி புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி அறிவு தேவையா இருக்கு. அப்படி போட்டு பிச்சு கொதறி வச்சிருக்கிறாங்க ஞானக்கலைஞர் நூல். எனவே இவர்களெல்லாம் வாழ்ந்த என்பதை மறைநூல் காட்டிவிடும். They alone live who live for others. The rest are more dead than alive. யார் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்களே சரித்திரத்தில் இடம் பெறுகிறார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? They alone live who live for others. The rest are more dead than alive. வாழ்கின்ற போதே நடைப்பினம். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும். நேர்த்தியடியே தீர்ப்பு சொல்லிட்டார் வள்ளுவர். அவர் நடைப்பினமாப்பா, அவனெல்லாம் மனசுல நீ நினைக்காது. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அது ஒரு நடைப்பினம், அது ஒரு ஜடம், அவ்வளவுதான். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு உலகத்தை திருத்த முடியுமா? நம்ம இதான் நிம்மதியாக மாற்றிக்கணும். வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர், மேதினியில் எது நடந்தால் நமக்கு என்ன என்று. நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு சொன்ன அதே பாரதியார் தான் கடைசியில் சொல்றாரு, என்னவோ நடந்துட்டு போகுதப்பா, நமக்கு என்ன. வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர், மேதினியில் எது நடந்தால் நமக்கு என்ன என்று. எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். தொடர்ந்து சிறப்பாக மகான் கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. அருமையான விளக்கம். நம்ம என்னதான் எத்தனை தரம் எப்படிலாம் கேட்டாலும் பழையபடிக்கு நம்ம அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம எவ்வளவோ சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்காக நான் பண்ணலைன்னு என்னையே நான் சொல்லலை, பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, அது எதிர்நீச்சல் தாங்க வாழ்க்கை. ஆமாங்கய்யா. ஏன்னா அந்த சமுதாய காந்த கிழமை அப்படித்தான் இருக்கு. இதற்குள் எதிர்நீச்சல் போட்டு நம்ம அறத்தை பின்பற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த காலத்தில் அதனால தான் ஞானிகள் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு ஓடினாங்க. ஒரு பேராசிரியர் சொன்னாருங்கய்யா, நல்ல காரியம் செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை, அவ்வளவு சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னாரு. அது எப்படிங்கய்யா, நாம முழு மனசோட நாம ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நாம நினைக்கும் பொழுது அது எப்படி அப்படின்னு எனக்கு தோன்றியது. ஒரு சில வருஷங்கள் இருக்கும், எப்படியும் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மூத்த பேராசிரியர் அவர். ஆமா, பெரிய பொறுப்புலலாம் இருந்தவர். அவர் அவரும் பாவம் ரொம்பவும் நிறைய அனுபவப்பட்டாரு, கஷ்டப்பட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் இது. எனக்கு அப்படி தோன்றியது. இன்னைக்கு இத்தனை வருஷங்கள் கடந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அது அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கொள்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒன்றும் அப்படித்தாங்க, அனுபவம் பார்க்குறோம் இல்லையா, அவ்வளோ ஈஸி இல்லை நடனா மாறுறது. ஆமா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. தொடர்ந்து சிறப்பாக விளக்கங்கள். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும்.
வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் வெளியே இருக்கேன் ஜானகிராமன். வெளிய இருக்கீங்களா? சரிங்கய்யா, வெளியே சரிங்க. இருக்கேன். ஆ, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ அருள்நிதி அருணகிரி ஐயா, ஐயா நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா? அலுவலகம் இல்லைங்கய்யா, நான் இருக்கேங்கய்யா. ஆ, என்ன பாடல் பாடணுங்கய்யா? வேதாத்திரிய பாடல் பாடுங்க. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஓ, வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொறுத்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், பேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்துண்மை ஒன்றை சேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி பாட நீமா சுரேஷ்குமார் அம்மா நீங்க இருக்கீங்களா? பாடுறீங்களா? சுகந்தி அம்மா, சூர்யா அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். யார் இருக்கீங்க? யார் பாடுறீங்க? சரி, உங்க 3 பேர்ல ஐயா பாடுறேங்க ஐயா. நான் ஆ பாடுறேங்க ஐயா. பிரம்மஞானம். பாடுங்க 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 பாடுங்க. டக்கு வாழ்க டக்குன்னு பாடி வளமுடன். நிறைவு பண்ணுவோம். ம், ம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விட சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. நீமாமா பாடுங்க. யார் இருக்கீங்க? பாடுங்க 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 பாடுங்க. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது.
இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையில் வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.